வேணா நான் அழுதுருவேன்னு சொல்ற மீன ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டம் எப்படியானதா இருக்கும்? சோழி பிரசன்னம் மூலியமா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆஸ்ட்ரோகிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக குரு பயிற்சி சனி பயிற்சி தொடர்ந்து சொல்லி வந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்கரமாகி இப்போ வக்கர நிவர்த்தியுமாக போகின்றார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இப்ப அதிசாரமாக நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. இந்த இடைப்பட்ட காலம் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை வைத்து சனி வக்ர நிவர்த்தியை சொல்லிவிட முடியாது. அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தியாவது வக்ரமாவது இந்த இடைப்பட்ட காலம் ஒரு அற்புதமான காலம். குரு மட்டுமே யோக பலனை தந்துவிட மாட்டார். ஆனா குருவும் சுக்கிரனும் தரக்கூடிய அந்த யோக பலனுடைய நிலையிலிருந்து சனி பகவானும் ஒரு குருவாக இருப்பார். அருமையான பாடங்களை கற்றுத் தருவார். அந்த வகையில பார்க்கும்போது என்ன கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்வார், அவ்வளவுதானே, நம் நன்மை பொருட்டு தானே. அந்த வகையில பார்க்கும் பொழுது மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜென்மசனி சொல்லவே வேண்டாம். எத்தனை மன ரீதியா உடல் ரீதியா போராட்டங்களை சந்தித்திருப்பீர்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் திரும்பவும் பாத்தீங்கன்னா வக்கர நிவர்த்தியாகி விரயசனியாக வருகின்றார். அதே விரயசனியாகி விட்டதெல்லாம் யோசிக்க வேண்டாம். காரணம் அது எப்படி இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் போராட்டாதி 4ஆம் பாதம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி, மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரேவதி, நான் சொன்னேன் அல்லவா, எந்த நிலை வந்தாலும் சரி கலங்கி போக வேண்டாம். வாழ்க்கைக்கு எத்தனையோ பேருக்கு ஓடி ஓடி உழைத்தீர்கள். அவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்திலாவது உதவி செய்தார்களா? நீங்கள் எப்ப விடுவீங்க, எப்ப தின்ன காலியாகவும் தானே காத்திருந்தாங்க. நண்பனும் பகைவனாகி உயர்ந்த போராட்டங்களை சந்தித்து வந்த கரவண மனைவிக்குள்ள இருந்து வந்த அந்யோன்ய குறைபாடு ஏற்பட்டு மனத்தாகல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் ஒரு பக்கம், வாங்கிய கடனை அடைக்க முடியாதுன்னு ஒரு போராட்டமான ஒரு நிலையும் ஒரு பக்கம். இந்த நிலை மாறுகின்ற அற்புதமான ஒரு நிலை. பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பார்வை பாத்தீங்கன்னா 5, 7, 9 இந்த 3 பார்வையில அந்த 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிலை மீனராசிக்கு கிடைக்கின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் அர்த்தாஷ்டம குருவாக இருந்தவர் 5ஆம் வீட்டில குரு பயிற்சி ஆவதனால கவலையே பட வேண்டாம். அதே நேரத்துல ராசிநாதன் ராசியே பார்க்கின்றார். ராசிநாதன் குரு ராசியே பார்க்கிற ஒரு அற்புதமான யோக பலன் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்றது. சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டுக்கும் ஒரு விடுதலை, நிம்மதியான ஒரு காலம். குரு சாதகமாக இருப்பதனால தடைப்பட்ட வேலைகள் உடனே முடியும். குறிப்பா பாத்தீங்கன்னா முக்கிய முடிவுகளை எடுக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்துல சந்தோஷம் குடிகொள்ளும். விருப்பங்கள் நிறைவேற்றி இருக்கும். வந்த மனக்கசப்புகள் எல்லாம் குறையும். அதே நேரம் சனி பகவானின் சஞ்சாரப்படி எதிர்கால காலத்தை பற்றி ஒரு பயம் வந்து போனாலும் கூட கவலையே படாதீங்க. நான் இருக்கேன் என்று குருபகனுடைய பார்வைகளை காத்து நிற்கும். நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் தேடி வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அஷ்டமத்துல சுக்கிரன் சூரியன் புதன் உடல்நிலையத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். மீனராசி நேயர்களுக்கான தெய்வ வழிபாடு என்ன? எந்த மாதிரியான பரிகாரங்கள் அவங்க செஞ்சா நல்லது? திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து பாருங்க. குறிப்பா சொல்லப்போன ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, திருத்தணியிலிருந்து திருப்பதி போகின்ற இடைப்பட்ட இடத்துல அப்படியே கொண்டான ஒரு இடம். அங்கு இருக்கின்ற பெருமாள் வரதகஸ்தத்தோடு இருக்கின்றார். அவரையும் சென்று வணங்குவது சனி பகவானுடைய பாதிப்பு என்று சொன்னால் விரைய சனி அதை சுப செலவாக மாற்றி ஜென்மசனியில் ஏற்பட்ட பாதிப்புகளது விடுதலை தரக்கூடிய அந்த தெய்வ பலம் தரும் அருமையான சந்தர்ப்பம். முடிந்தால் செய்து பாருங்கள்.